விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அலி யாஹ்யா தெரிவித்துள்ளார். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் இறந்த நிலையில் அதில் 40 பேர் இந்தியர்கள் என்பது தெரியவந்துள்ளது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 50 இந்தியர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையடுத்து தீ விபத்தில் சிக்கியவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பது, உடல்களை திரும்ப கொண்டு வருவது போன்றவற்றை கவனிப்பதற்காக மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் குவைத் சென்றார். அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை சந்தித்து அமைச்சர் நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அலி யாஹ்யாவை கீர்த்திவர்தன் சிங் சந்தித்தார். அப்போது பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என அப்துல் அலி யாஹ்யா உறுதியளித்ததாக குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. குவைத்தில் இறந்த இந்தியர்கள் உடலை கொண்டுவர இந்திய விமானப்படை விமானம் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் முக்கியத்துவம் மிகுந்த பதவிகளில் ஒன்றான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியில் அஜித் தோவல் மீண்டும் 3வது முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பதவிக்காலம் முடியும் வரை அஜித் தோவலும் அந்த பதவியில் நீடிப்பார் என மத்திய அமைச்சரவையில் நியமன கமிட்டி வெளியிட்ட உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி மத்திய கேபினெட் அமைச்சர் அந்தஸ்துக்கு சமமான பதவியாகும். பிரதமரின் முதன்மை செயலாளராக PK மிஸ்ரா தொடர்பார் என்றும் நியமன கமிட்டி தெரிவித்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்விற்கான வினாத்தாள்கள் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எந்த மாணவரும் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீண்டும் கல்வி அமைச்சராக பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் வினாத்தாள் கசிந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என குறிப்பிட்டார். தேசிய தேர்வுகள் முகமையில் ஊழல் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் அவர் தெரிவித்தார். தேசிய தேர்வுகள் முகமை ஆண்டுதோறும் 50 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவதாகவும் நம்பகத்தன்மை உள்ள அமைப்பு என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் நாடு கடும் கோபத்தில் உள்ளதாகவும் இது நாடாளுமன்றத்திற்குள்ளும் எதிரொலிக்கும் என கூறியுள்ள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையிலான விசாரணை தேவை என்று வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கௌரவ் கோகோய் பேசினார். நீட் தேர்வு முறைகேடால் 24 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்காக தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் நீக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் விளக்கங்கள் பொறுப்பின்றியும் அர்த்தமற்று உள்ளதாகவும் கௌரவ் விமர்சித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சாதாரண விசாரணைகள் போதாது என்றும் உச்சநீதிமன்ற கண்காணிப்பில் முறையான விசாரணை தேவை என்றும் கோகாய் வலியுறுத்தியுள்ளார். மிக முக்கியமான இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி கருத்து எதுவும் கூறாமல் மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு போக்சோ வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் பிணையில் வர இயலாத கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான எடியூரப்பா 17 வயதான தன் மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தார் என பெண் ஒருவர் காவல்துறையில் கடந்த மார்ச் மாதம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மாநில அரசின் குற்ற புலனாய்வு துறைக்கும் மாற்றப்பட்டது. எனினும் வழக்கு விசாரணையில் ஆஜராக காவல்துறையிடம் எடியூரப்பா தொடர்ந்து அவகாசம் கேட்டு வந்தார். இந்நிலையில் பெங்களூரு நீதிமன்றம் பிணையில் வர இயலாத கைது வாரண்டை எடியூரப்பாவிற்கு எதிராக பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே வழக்கு விசாரணையில் ஆஜராக எடியூரப்பாவிற்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தவறும் பட்சத்தில் அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்புள்ளதாகவும் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார்.
தன் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை சட்ட ரீதியில் எதிர்கொண்டு மீண்டு வரப்போவதாகவும் தெரிவித்துள்ள எடியூரப்பா இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். டெல்லிக்கு கூடுதல் தண்ணீர் திறப்பது குறித்து யமுனை நதிநீர் வாரியம் விரைந்து முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகரில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் ஹரியானா, ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி டெல்லி அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரிக்கும் விடுமுறை கால சிறப்பு அமர்வு ஏற்கனவே தண்ணீர் திருட்டை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என டெல்லி அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. இமாச்சல பிரதேச அரசும் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இதற்கிடையில் நீர் கொள்ளை மற்றும் சட்டவிரோத தண்ணீர் விநியோகம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு அறிவுறுத்தியதாக டெல்லி அரசு பதிலளித்துள்ளது. மேலும் நீர் பயன்பாடு குறித்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் அறிவுறுத்தினால் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கவும் தயாராக இருப்பதாகவும் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. இன்றைய விசாரணையின் போது நீர் பங்கீடு விவகாரத்தை கையாள நீதிமன்றம் நிபுணத்துவம் பெற்றது அல்ல, நீதிபதிகள் நிபுணர்கள் அல்ல என்று தெரிவித்தனர். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை டெல்லி அரசு யமுனை நீர் வாரியத்தை அணுகி கூடுதலாக 150 கனஅடி நீரை மனிதாபிமான அடிப்படையில் திறக்க மனு அளிக்க உத்தரவிட்டனர். அந்த மனு மீது நாளையே விசாரணை நடத்தி முடிவெடுக்க யமுனை நதிநீர் வாரியத்திற்கும் ஆணையிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 137 கனஅடி நீர் வீதம் டெல்லிக்கு திறக்க தயாராக இருப்பதாக கூறிய வாதத்தை திரும்பப் பெறுவதாக ஹிமாச்சல் அரசு தெரிவித்துள்ளது. அதற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்த நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளனர். டெல்லியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் கெஜ்ரிவால் அங்கிருந்தபடி அரசை நடத்தி வருகிறார். அமைச்சர்களை அவ்வப்போது அழைத்து உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகிறார். அதன்படி சிறையில் உள்ள முதலமைச்சர் கெஜ்ரிவாலை அமைச்சர் அதிஷி நேரில் சென்று சந்தித்து பேசினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லியில் தற்போது நிலவும் குடிநீர் மற்றும் மின்சார பிரச்சினைகள் குறித்து முதல்வரிடம் எடுத்துரைத்ததாகவும் அந்த பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண முதல்வர் உத்தரவிட்டதாகவும் தெரிவித்தார். அதோடு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்கள் தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் சென்று அங்கு நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய அதிரடி சோதனையில் ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குப்வாராவில் பயங்கரமான ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் இணைந்து ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இந்த சோதனையில் ஈடுபட்டது. அதில் சபீர் அகமது என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து துப்பாக்கி குண்டுகள், கையெறி குண்டுகள், ஐஇடி வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்ரீநகரில் அமர்நாத் யாத்திரை தொடங்கும் போது அங்கு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வெடிப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததாகவும் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தேடுதல் வேட்டையின் மூலம் பயங்கரவாதிகளின் சதி செயல் முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். தமிழ் திரைப்பட நடிகர் பிரதீப் விஜயன் வீட்டின் குளியலறையில் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெகிடி, மேயாதமான், லிப்ட் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த பிரதீப் விஜயன் சென்னை பாலவாக்கத்தில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக செல்போன் அழைப்புகளுக்கு பதில் அளிக்காததால் அவரது நண்பர்கள் காவல்துறையினரிடம் தகவல் கொடுத்துள்ளனர். நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். வீட்டின் குளியலறையில் பிரதீப் விஜயன் இறந்து கிடந்துள்ளார். தலையில் காயங்கள் இருந்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கக்கூடும் என காவல்துறையினர் ஐயம் தெரிவித்துள்ளனர். கூராய்வுக்காக அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மறைந்த பிரதீப் விஜயனுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் மற்றும் தலை சுற்றல் பிரச்சினை இருந்து வந்ததாகவும் அதற்கு அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பிரதான சாலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சரிவர மூடாததால் அடுத்தடுத்து வாகனங்கள் சிக்கும் நிலை உருவாகியுள்ளது. அஸ்தினாபுரத்திலிருந்து பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கியது. அதனை மாநகர பயிற்சி பேருந்து வாகனம் மூலமாக அதிகாரிகள் மீட்டனர்.
அதன் தொடர்ச்சியாக வேன் ஒன்றும் பள்ளத்தில் சிக்கியது. அதனை மீட்க வந்த பொக்லைனும் மண்ணில் சிக்கியதால் அந்த சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் இரவு மணல் லாரியும் பள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து ஆட்டோ மீது விழுந்தது. அதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை சரியாக மூடாததால் மழை பொழிந்து சேரும் சகதியுமாக மாறியிருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது பாதாள சாக்கடை பணிகள் முடிந்துவிட்டதாகவும் பள்ளத்தை மூடிய மண் மழையால் கீழிறங்குவதால் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதாகவும் தெரிவித்தனர். மணலால் மூடி 2 நாட்களில் தார்ச்சாலை அமைக்கப்படும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இலங்கை அம்பாறை மாவட்டம் முதலை பண்ணையாக மாறி வருவதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இட்டங்கி, மாவடிப்பள்ளி, சின்ன முகத்துவாரம், கஞ்சிக்குடிச்சாறு உள்ளிட்ட இடங்களில் அணைகள் மற்றும் குளங்களில் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது. நெல் அறுவடை பணிகள் தொடங்கியிருப்பதால் மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகள் முதலைகளுக்கு இரையாகி வருகின்றன. மேலும் நீர்நிலைகளை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கு முதலைகள் வந்துவிடுவதாக அந்த பகுதி மக்கள் அச்சத்துடன் கூறுகின்றனர். இதனால் தினந்தோறும் அச்சத்துடனேயே பயணிக்க வேண்டிய நிலை இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மதுரையில் மாநகர அரசு பேருந்து ஒன்றின் பின்புற கதவு மற்றும் படிக்கட்டுகள் உடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் இயக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மதுரை மேலூர் பணிமனையிலிருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்படும் அரசு பேருந்தானது பின்புற கதவுகள் சேதமடைந்து படிக்கட்டுகள் எந்த நேரத்திலும் உடைந்துவிடும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மதுரை மண்டல போக்குவரத்து துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஏராளமான பேருந்துகள் பராமரிப்பின்றி செயல்பட்டு வருவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் உடனடியாக பேருந்துகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆந்திர முதல்வராக பதவியேற்றுள்ள சந்திரபாபு நாயுடு திருப்பதி சென்று ஏழுமலையானை வழிபட்டார். சந்திரபாபு நாயுடுவுடன் அவரது மகனும் அமைச்சருமான லோகேஷும் குடும்பத்தாரும் சென்றிருந்தனர். கோவிலுக்கு வந்த முதலமைச்சருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பதியிலிருந்து தலைநகர் அமராவதிக்கு சென்ற சந்திரபாபு நாயுடு அங்கு மாலை சரியாக 4:41 மணிக்கு தனது பணிகளை தொடங்குகிறார். ஆசிரியர் பணிக்கு ஆள் தேர்வு, முதியோர் ஓய்வூதியத்தை 4000 ரூபாயாக உயர்த்துதல் உள்ளிட்ட கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லையில் கடந்த 5 மாதங்களில் ரேஷன் அரிசி கடத்திய 376 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி, புளியரை மற்றும் கன்னியாகுமரியில் உள்ள எல்லைப் பகுதிகளில் அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அதில் கடந்த 5 மாதங்களில் 200 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் சுமார் 1500 கிலோ ரேஷன் துவரம் பருப்பு பறிமுதல் செய்யப்பட்டு 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ரேஷன் அரிசி கடத்தும் நபர்கள் மீது குண்டாஸ் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் சம்பந்தமாக இலவச தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதிர்வீச்சு சிகிச்சை மேற்கொள்ளும் புற்றுநோயாளிகள் ஆரோக்கியத்திற்காக அக்டோசைட் என்ற பெயரில் புதிய ஊட்டச்சத்து உணவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. IDRS என்ற ஆய்வகத்துடன் இணைந்து இந்திய அரசின் அணுசக்தித்துறை இந்த உணவை தயாரித்துள்ளது. இதற்கு இந்திய உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பும் அங்கீகாரம் கொடுத்துள்ளது. இந்த உணவை உருவாக்க 25 ஆண்டுகளாக முயற்சிகள் நடந்து வந்ததாகவும் சோதனைகளில் அது நல்ல பலன் தந்தது தெரியவந்த நிலையில் தற்போது சந்தைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாடா மெமோரியல் மையத்தின் இயக்குநர் சுதீப் குப்தா தெரிவித்தார். புற்றுநோயாளிகளின் ஆரோக்கியம் கதிர்வீச்சு சிகிச்சையால் மிகவும் நலிந்துவிடும் நிலையில் அதிலிருந்து மீண்டு உடல் வலிமை பெறுவதற்காக இந்த ஊட்டச்சத்து உணவு உருவாக்கப்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையில் தன் ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியிருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தற்போது சிறப்பான தூக்கத்தை வழங்குவதற்கும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேக்ஃபிட் என்ற நிறுவனம் புதிய படுக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த படுக்கையின் வெப்பநிலையை 15 டிகிரி முதல் 40 டிகிரி வரை விரும்பியபடி மாற்றிக்கொள்ள முடியும் என இந்நிறுவனம் கூறியுள்ளது. இது தவிர ஒருவரின் தூக்கத்தின் தன்மையை துல்லியமாக அலசி முடிவுகளை தரும் மின்னணு கருவியையும் இந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒருவர் எவ்வளவு நேரம் ஆழ்ந்து தூங்கினார், புரட்டை விடுவது உள்ளிட்ட விவரங்களை இக்கருவி தரும் என வேக்ஃபிட் நிறுவனம் கூறியுள்ளது.
சென்னை ஆவடி மாநகராட்சி அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரால் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லைவாயல் பகுதியில் இயங்கும் மாநகராட்சி அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. தேங்கியிருக்கும் தண்ணீரை ஆபத்தான முறையில் தாவி குதித்து கடந்து சிறுவர் சிறுமியர்கள் வகுப்பறைக்கு செல்கின்றனர். மேலும் பள்ளிக்கு காவல் பணியாளர் இல்லாத சூழலால் கால்நடைகள் பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரியும் நிலை ஏற்பட்டது. எனவே மாணாக்கர்கள் நலன் கருதி பள்ளி வளாகத்தை தூய்மை செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.